அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன பேசணும்னு தெரியல. இந்த மேடையில நிறைய பேர் வந்திருப்பாங்க, டெபியூட்டன்ஸ் எல்லாரும் வந்து நர்வஸா இருக்கு, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண விரும்பல. பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு, இப்போ தமிழ் சினிமா வந்து வித்தியாசமான முயற்சி ஏதாவது பண்ணணும். நீங்க எழுதுற எல்லா ரிவ்யூஸும் நான் வந்து எப்பவுமே படிக்கிறேன். ஒரு 10-12 வருஷமா ரொம்ப டீப்பா நான் வந்து யூடியூபா இருக்கட்டும், லெகசி பேப்பர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் வந்து ஃபாலோ பண்றேன். அதுல படிக்கிற ரிவ்யூஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் வேணும்ன்றது தான் எல்லாத்தோட ஒரு ஆசையா இருக்கு. எல்லாரும் ஏதாவது வித்தியாசமா வேணும், வித்தியாசமா ட்ரை பண்ணுங்க, எதுக்கு எடுத்தது திருப்பி எடுக்கிறீங்கன்ற மாதிரி எல்லாருமே கேட்கறாங்க. சரி, அதுக்கு ஒரு ஒரு பசிக்கு ஒரு தீனி போடலான்னு சொல்லிட்டு எங்களால என்ன முடியுமோ, எங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை நாங்க ஒரு டீமா சேர்ந்து எல்லாரும் செஞ்சிருக்கோம். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முயற்சியில ஒரு சின்னதா ட்விஸ்ட் கிஸ்ட்னு செகண்ட் ஹாஃப்லாம் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இல்லாம வெளியே சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களோட சப்போர்ட்னால யாரையும் எங்கெங்கயோ போயிருக்காங்க. ஐ திங்க் இந்த தடவையும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜனனி. படம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு புது டீம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் அப்துல் பாசித் சார். நான் தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர். சினிமாவோட மனசாட்சி வந்து பத்திரிகையாளர் நீங்க தான். உங்களுடைய ஆதரவு வந்து இந்த படத்துக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு புது டீமை வச்சு ஒரு புது முயற்சியா இது பண்ணியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே லைவ்ல அழகான வகையில ஒன்னொன்னு ஷூட் பண்ணியிருக்கோம். மியூசிக் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த உழைப்புக்கு வந்து வெற்றியை வந்து உங்க மூலமா தான் நாங்கள் பெறணும்னு நினைக்கிறோம். தயவு செய்து உங்களுடைய எழுத்துக்களை வந்து எங்களுக்கு ஆதரவா தருவீங்கன்னு நான் நம்புறேன். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணாதான் அடுத்தடுத்து எங்களுக்கு புது படங்கள் இதே மாதிரி இதுல தயாரிக்க முடியும். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவைப்படுது. மிக்க நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களோட பெரும் கூட்டு முயற்சி இது. உங்களோட சப்போர்ட் இல்லாம இதை எடுத்துட்டு போக முடியாது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் எங்களுக்கு வந்துட்டு உதவியா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. யாரு சார்? நானா? போட்டோகிராஃபர் தான் சார். சின்ன இல்ல சார், சின்ன வயசுல உங்களுக்கு கேமரா கொடுக்கல. கேமரா கொடுக்குற முன்னாடி தான் ஓவியம் வரைஞ்ச மாதிரி காமிச்சேன். கண்களால வரைகிறது. ஆமா, அதுக்கப்புறம் கேமராவால படம் சார். ஆமாம் சார், நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரான்னு ஒரு படம் பண்ணேன் சார். ஆல்ரெடி லிங்கா ரிலீஸ் பண்ண டைம்ல ரிலீஸ் ஆச்சு. இதே ப்ரெஷ் ஷோ இங்கேயே போட்டேன். சீன் மேம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஸ்கிரீன்ஸோட இதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் போக முடியல. ஒரு பெரிய 10 இயர்ஸ் பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா ஃபிளைங்ல அதுக்கப்புறம் பிஸி ஆயிட்டேன். சரி, எப்பவுமே சினிமான்றது ஒரு தாகம், அது ஒரு தாகம் எல்லாம் சேர்ந்து உள்ளது. அதை திருப்பி பண்ணுவோம், நம்மளுக்கு இன்னும் சக்தி இருக்கு, முயற்சி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பி ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணேன். அதுக்கு என்னதான் நம்ம ட்ரை பண்ணோம் ஆசை இருந்தாலுமே அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முதலாளி வேணும். ஒரு நல்ல முதலாளி கிடைச்சிருக்காரு. அதனால முதலாளியோட ஆசையோட ஒரு படம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலான்றது. ஏன்னா எல்லாருமே வராங்க, நீங்க வாரத்துக்கு ஒரு 5 ப்ரெஷ் ஷோ பாக்குறீங்க எல்லாருமே. நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றேன். இங்க இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் படிப்பேன், எல்லா இதுவுமே நான் பண்ணுவேன். வித்தியாசமா வந்து தரணும், அதை ஜெயிக்கணும். ஏன்னா ஜெயிக்கலன்னா நம்மளால வித்தியாசமா எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து கமர்ஷியல் சக்சஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க உதவி பண்ணா. பைலட்ன்ற ஆமா சார், ஒரு குறியீடு கூட இல்லைன்னா எப்படி சார்? 27 days ஷூட் சார். இது 2 ஷெடியூலா பிரிச்சுக்கிட்டோம். வெதருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அந்த இருட்டான வெதர் வேணும், வெயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஓபி ரைஸ் வந்து ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஸோ அதனால வெயில் இருந்தா கேமராலாம் ஆஃப் பண்ணிடுவோம். வெயில் போனதுக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணுவோம். கொடைக்கானல்ல மதிகட்டான் சொல்லையே சுற்று பகுதியில எங்கெங்க இருக்கோ பெர்மிஷன்ஸ் இருக்கிற இடங்கள்ல போய் எடுத்தோம். அதோட அடர்த்தியை வந்து நம்ம மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம மதிகடான் சொல்லையோட நீங்க வெளியில இருந்து பார்த்தாலே உங்களுக்கு உள்ள எதுவுமே தெரியாது. ஸோ அதை மேட்ச் பண்ணணும்னா அதுக்கான பிட்டான சின்ன இடங்கள் இருக்கும் சில ஃபாரஸ்ட்ல. அங்க போய் நாங்க போய் ஷூட் பண்ணோம். ஆமா சார், ஏன்னா உங்களையும்
சார் ஹீரோயினை கூட்டு போயிருந்தா அப்புறம் நீங்க என்ன மறந்துடுவீங்க சார். அப்புறம் வந்துட்டு என்ன இங்க நிக்க வச்சு நீங்க பேசி மாட்டீங்க, ஹீரோயினை கூப்பிட்டு நிக்க வச்சு பேச வச்சிருவீங்க. அதனாலதான் பண்ணேன். கேள்விப்பட்டேன் சார், கேள்விப்பட்டேன். இல்ல நான் வந்து இப்ப இதுல எழுதின விஷயங்கள் எல்லாமே உண்மைக்கு புறப்பட்டதா இருந்தாலுமே வந்து அங்க பேசப்பட்ட பொருள்கள் வச்சுதான் நான் எடுத்தது. நீங்க கொடைக்கானல போய் நீங்க மதிகட்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30-40 விஷயம் சொல்லுவாங்க. அந்த 30-40 விஷயம் நம்ம வைக்க முடியாது. நம்ம கதைக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். அதுல வந்தது வந்து இந்த கஞ்சா தோட்டம் இதெல்லாம் வந்து வந்திருக்கு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு சின்னதா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஃபைட் ஒன்று இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆமா சார், அதாவது இந்த இருக்கு அடல்ட் ப்ரொஜோரியா சார், அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, உண்மையிலேயே இருக்கு. ரொம்ப ரேரா வர ஒரு நோய் தான். அழகா இருந்து அவங்க அந்த பெட்ல படுக்கும் போது ஒரு நம்ம ஹார்ட் வந்து நின்றுணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வரும்னு சொல்றதுனால நான் வந்து அவங்களே தான் இல்ல அவங்களே தான் அப்படி. ஆமா, மேக்கப் பண்ணி அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. அவங்க ஒரு 3 நாள் என்ன சார் புரியுது. ஹாரர் காட்டலாம். ஆமா சார், ஹாரர் வந்து ரொம்ப ஈஸி சார். ஹாரர் வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். உங்களுக்கு டக்குன்னு போட்டு 4 சவுண்டு போட்டு இப்படி யாரோ போச்சு இப்படி கிராஸ் பண்ணி போச்சுன்னு ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் படமே நான் ஹாரர் தான் எடுத்தேன். அதனால அது பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்டா அவங்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சார் இந்த அப்சஷன் ஒரு படம் வந்துச்சு. ஹாரர்னு சொல்லிட்டு ஹாரரே காட்டாம அவங்க டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணாங்க. என் தமிழ்ல நம்ம ஒன்று பண்ண கூடாது சார். ஆமா சித்தர் பாட்டு சார், அது சித்தர் பாட்டு. சோ நீங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா உள்ள போகும்போது அந்த சித்தர் பாட்டு காதுல கேட்டிருக்கும். இவர வயசான ஒருத்தரை மீட் பண்ணி பேசுவாரு. அவர் சொல்லுவாரு என் தாத்தா தான் உள்ள போய் அந்த கோல்டன் ட்ரீயை பார்த்தாருன்னு சொல்லுவாரு. அப்ப வந்து அவருக்கு அப்பவே அந்த சித்தர் பாட்டு அவர் காதுல மெதுவா உள்ள ஒழிச்சிருக்கும். அதை பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவாரு. ஆனா இந்த இடத்துல வந்து சித்தர் பாட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ப்ரொடியூசர் தான் சார். இவரோட நாலேஜ் தான் அதுல வந்து ஒண்ணு நான் போட்டு சார். பார்ட் 2ல ஒரு 100 இலையை எடுத்து ஆள் கொண்டாந்து கொடுத்துறேன் சார் வெளில வரும்போது. சார் அடுத்து பைலட் சம்பந்தமான ஏதாவது ரைட் கதைகள், ஏதாவது ஃபேண்டசி கதைகள் பாலிவுட்ல நிறைய இல்ல இது உண்மையிலே விமானின்னு ஒரு கதை இருக்கு சார். என்னோட ரொம்ப நாள் ஆசை சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா பைலட்டிங் எல்லாரும் பார்க்கும்போது டக்குன்னு வானத்துல பாக்குறாங்க, யூனிஃபார்ம்ல நடந்து போறாங்க, எப்பவுமே பாரு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஒரு பைலட் ஆகிறான்றது வந்து யாருக்குமே தெரியறது இல்ல. அதை பத்தி படமும் எதுவும் வந்தது இல்ல. சூரிய போட்டு வந்துச்சு, பட் ஆனா அது ஏர்லைன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. அது அதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், எனக்கு சுத்தி உள்ள விஷயங்கள்லாம் பண்ணணும்னா விமானின்னு ஒரு படம் எடுக்கணும். அது பண்ணணும்னா நிறைய பட்ஜெட் வேணும். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும். சோ அதனால ஹீரோயினை பத்தி பேசுற கார்த்திகே அவங்க அம்மா கேரக்டர் நிறைய பேசுறாங்க. அவங்க யாரு? அவங்க பேர் தேவி மகேஷ் சார். அவங்க ஹாப்பி ராஜ்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. அதான் அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட் அவங்க அம்மா அஜித் சிங். கரெக்ட். சார் அதுக்குதான் இந்த படம் வந்து நான் பாடமா எடுக்காம படமா எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே நான் வச்சிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா ஃபாரஸ்ட் எவ்வளவு முக்கியம், உள்ள போய் ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறோம் வெளில வர மாட்டான், தூய மனசோட உள்ள போயிட்டு வெளில வரோம் தான் ஒரு ஃபாரஸ்ட் வெளியே விடுன்றதுதான் அதோட கருத்து. நீங்க சொல்றத அதே கருத்தை தான் நான் படமா எடுத்திருக்கேன். ஆனா நான் அதை சொல்லல, இதுல மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு. நீங்க தெரியுறீங்க, இவங்க எல்லாம் அப்படியே மறைஞ்சிருக்காங்க. ஆமா சார். ஏன்னா இது காட்டுக்குள்ள ஒருத்தர் தொலைஞ்சிட்டாருன்னா நான் தொலைறேன், என் கூட எல்லாரும் சேர்ந்து தொலைஞ்சாதான் இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நடுநடு நான் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படம் ஃபீல் வந்துடும். அதுக்காக தான் நான் வேணுங்கிட்டே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே ரிவீல் பண்ணாம அவங்க எல்லாம் டயர்ட் ஆகட்டும், பரவாயில்ல மக்கள் டயர்டா என்னடா காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி ஆகுதுன்ற மாதிரி ஆகட்டும்னு சொல்லி பண்ணதான் சார். சார் அவங்க கால்ஷீட் தர மாட்டேட்டாங்க சார். அவங்க ஜெயா டிவில நியூஸ் இருக்குன்ட்டாங்க, உலக செய்தி சொல்ல போறேன்ட்டாங்க.
சார் இல்ல அப்படி இல்ல சார். எனக்கு முன்னாடியே சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு 4-5 டேஸ் ஷூட் அப்படி சொல்லி தான் என்னை வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்காக எனக்கு வந்து இது வைக்கலையா அது வைக்கலையான்லாம் கேட்க முடியாது. கால் ஷீட் இல்லைன்னுலாம் போய் சொல்றாரு சார். ஸோ எனக்கு வந்து 4-5 டேஸ் தான், நாங்கள் டோட்டலாக ஒரு 27 டேஸ் தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ அதனால சொல்லி கூப்பிட்டதுனால அந்த ஸ்டோரியும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா சார், இது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிடுவோம் சார். அவர் ஜிடி நாயுடு இதுல பிஸியா இருக்காரு சார். ஏதாவது கேள்வி கேட்டுங்க, நானே பதில் சொல்லிடுறேன். நன்றி நன்றி நன்றி. விஎஃப்எக்ஸ் தான். கலர் கரெக்ஷன் எல்லாம் நல்ல இதா இருந்துச்சு. நீங்க என்ன லென்ஸ் ஏதாவது கேமரா சென்ஸ் நல்ல டெப்தா நல்லா இருக்கு. இந்த அலெக்சா புது கேமரா வந்தப்போ நாங்கள் 2 வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணுது. ஸோ அப்போ லான்ச் ஆன போய் நாங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணனால உங்களுக்கு அது இன்னும் பெஸ்ட்டாக தெரியுது. நல்லா இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.